பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாள் ஒரு சந்தோஷமான ஒரு நாள். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். இன்றைக்கு நம் ஜெபத்தை கேட்க ஆண்டவர் ஆயத்தமாய் காத்திருக்கிறார். இந்த நாளில் தேசம் முழுவதிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் கூட ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க சபை வீறு கொண்டு எழும்பி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. எல்லா இடத்திலும் இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அது ஒரு மாபெரும் எழுப்புதலுக்கான ஒரு ஆரம்பம். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். சரி, இப்போது சாட்சியை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது சில சாட்சிகளை நான் வாசிக்கிற சாட்சி கூட இதன் மூலமாக அற்புதம் பெற்றவர்கள் எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்தின விஷயம். அதை திரும்ப அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி அந்த என்ன நடந்ததுன்னு தெளிவாய் கேட்டு அது உண்மை என்பதை திட்டமாய் அறிந்த பிறகுதான் உங்களுக்கு அதை சாட்சி வாசிக்கப்படுகிறாரு. அவங்களுடைய அட்ரஸ் எங்கிட்ட இருக்கும், அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், எல்லாமே எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்ச பிறகு தான் அந்த சாட்சிகளை வாசிக்கிறோம். அதனால் எங்களுக்கு ஆயிரக்கணக்கான சாட்சிகள் வருகிறது. சில சாட்சிகளை தான் உங்களுக்கு சொல்ல முடியும் நேரம் கருதி. சரியா? முதல்ல அந்த சாட்சியை கவனிங்க. இதே மாதிரி அற்புதம் இயேசு உங்களுக்கு இன்றைக்கு செய்வார். அதனால் கவனமாக நான் சுவாசிக்கிறதை கேளுங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார் என்பதற்கு இந்த சாட்சிகள் ஆதாரம். முதலாவது சகோதரர் வியாஸ், மதுரையிலிருந்து சகோதரர் வியாஸ் என்கிற சகோதரர் அவங்க எழுதியிருக்கிற ஒரு காரியம். நிறைய பேர் இன்றைக்கி சொல்கிற வார்த்தை டிப்ரெஷன், மன அழுத்தம் என்ற வார்த்தை. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றவங்க வாயில் இந்த வார்த்தை வரக்கூடாது. ஐ எம் டிப்ரெஸ்ட், நான் இப்போ மன அழுத்தத்தில் இருக்கிறேன், அதை நீங்கள் மேற்கொள்ளணும். அந்த வார்த்தை உங்களுடைய வாயில் வரக்கூடாது. மன அழுத்தம் இதில் அதுக்கு அடிமைப்படுத்துவது பிசாசனுடைய ஒரு தந்திரம். அதுக்கு ஒருத்தர் அடிமைப்படவே கூடாது. ஆனால் சிலர் அடிமைப்பட்டுடுறாங்க. அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். இது மாதிரி 2 வருஷம் பாதிக்கப்பட்ட இந்த சகோதரருக்கு இயேசு எப்படி விடுதலை கொடுத்தார் பாருங்க. எனக்கு 22 வயது ஆகிறது. 2 வருடமாக நான் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். எப்பொழுதும் எனக்குள் ஒருவித பயம் இருந்து கொண்டே இருக்கும். தினமும் அதிக நேரம் தனியாக அமர்ந்து யோசித்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் என்னுடைய கை கால்கள் வலித்து கொண்டே இருக்கும். இரவு நேரத்தில் என்னுடைய உடம்பை யாரோ அழுத்துவது போல இருக்கும். இதனால் ஒரு நாள் கூட இரவு நேரத்தில் நான் தூங்கியதே இல்லை. இரவு முழுவதும் விழித்து கொண்டே இருப்பேன். தினமும் அதிகாலை 4 மணிக்கு மேல்தான் தூக்கம் வரும். பின்பு காலையில் எழுந்து வேலைக்கு சென்று விடுவேன். தூக்க மாத்திரை சாப்பிட்டால் கூட இரவில் தூக்கமே வராது. இதற்காக மனநல மருத்துவரை அணுகி மாத்திரைகள் சாப்பிட்டிருக்கிறேன். ஆனாலும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 16ஆம் தேதி நாலுமாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபத்தில் கலந்து கொண்டேன். வியாழக்கிழமை தோறும் நடக்கிறது இந்த அற்புத விடுதலை பிரார்த்தனை. அதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. கடைசியில் ஊழியக்காரர் ஒருவர் என்மேல் கைகளை வைத்து ஜெபம் செய்தார். அந்த நேரத்தில் என்னை விட்டு ஒரு உருவம் வெளியேறியதை பார்த்தேன். அந்த நேரத்திலிருந்து மன அழுத்தம் நீங்கி ஒரு சமாதானம் எனக்குள் வந்ததை உணர்ந்தேன். அப்போ ஒரு ஆவி வெளியேறி போனதை உணர்ந்ததை அந்த சகோதரர் குறிப்பிடுகிறார். அப்போ மன அழுத்தத்துக்கு பின்னால் இருப்பது யார்? ஒரு பிசாசின் ஆவி. அது டிப்ரெஷனை கொண்டு வருகிற ஒரு ஈவில் ஸ்பிரிட். அதுக்குள்ளேருந்து கிரியை செய்யும். நீங்கள் இடம் கொடுத்துட்டா முதல்ல வெளியிலிருந்து உங்களை மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போகும். சிந்தனையை தாக்கும். ஏதாவது யோசித்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இப்படி? அது மாதிரி யோசித்து சிந்தனைக்குள்ளே தான் சாத்தான் நுழைவான். அதனால் தான் உடனே நீங்கள் காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தி ஜெபிச்சிட்டிங்கன்னா சாத்தான் உள்ளே வர முடியாது. அவர் உள்ளே வந்ததுனால அந்த ஆவி வெளியேறி போச்சு. அதில் இன்னொன்று கவனிங்க, ஒரு ஊழியக்காரர், இதில் மோகன்லாசஸ் என்று குறிப்பிடலை. நான் அந்த நாளில் இருக்கவும் இல்லை. ஒரு தேவ செய்தி கொடுத்து ஜெபிக்கும் போது. அதனால் இது தேவ ஊழியக்காரர் முக்கியம் அல்ல, இயேசு தான் முக்கியம். நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. எந்த ஊழியக்காரர் இருந்தாலும் இயேசு அவரை கொண்டு அற்புதம் செய்வார். உங்கள் சபை பாஸ்டராக இருக்கலாம், நீங்கள் சந்திக்கிற ஒரு நல்ல சுவிசேஷகராக இருக்கலாம். ஆனால் உண்மையும் உத்தமமாக இயேசுவை பின்பற்றணும்.
வெறும் பணத்துக்காக ஏமாற்றுகிற ஊழியராக இருந்தால் பிசாசும் போகாது, சுகமும் உண்டாகாது. உண்மையான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் ஜெபிச்சிங்கன்னா அற்புதம் நடக்கும். பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அந்த ஆவி போயிட்டு சமாதானம் உண்டானது. ஜெபம் முடிந்து ஊருக்கு வந்த பின்பு அந்த இரவு நன்றாக தூங்கினேன். இப்பொழுது எனக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன், தூங்குகிறேன். ஒரு நாள் ஜெபத்தின் மூலமாக 2 வருடமாக எனக்கு இருந்த மன அழுத்தத்தை நீக்கி எனக்கு சமாதானம் அருளி செய்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு செய்கிற அற்புதம். இன்றைக்கு பயம், கலக்கம், ஒரு டிப்ரெஷனில் கஷ்டப்பட்டீங்கன்னா இயேசுன்ற நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, இன்றைக்கு விடுதலை. ரெண்டாவது சகோதரி சோஃபியா ஈரோட்டிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. அவனுடைய குழந்தைக்கு பிறவி குறைபாடு, பிறக்கும் பொழுதே ஒரு குறைபாடோடு அந்த குழந்தை இருந்தது. இயேசு எப்படி அற்புதம் செய்தான்னு சொல்லி இருக்கிறாங்க பாருங்கள். இப்பொழுது என்னுடைய மகனுக்கு 1.25 வயது ஆகிறது. 1.25 வயசு தான் ஆகுது. அவன் பிறக்கும்போதே அவனுடைய வலது காலில் உள்ள பாதம் மடங்கி இருந்தது. இந்த பாதம் மடங்கி இருந்திருக்கிற இந்த பாதம் மடங்கி இருந்தது. அவன் கால்களை கீழே ஊன்றும் போது பாதத்தை ஊன்றாமல் அவனுடைய கரண்டை பகுதியை தான் ஊன்றி நிற்கவும் நடக்கவும் செய்வான். இந்த பாதத்தை இப்படி வைக்க முடியாது, இப்படி தான் அவன் நடப்பான். ஒரு கால் பாதிக்கப்பட்டு விட்டது. மற்ற குழந்தைகள் நன்றாக நடப்பதை பார்க்கும்போது என்னுடைய மகன் இருக்கும் நிலையை பார்த்து எனக்கு மிகவும் மன வருத்தமாக இருக்கும். வெளியே எங்காவது குழந்தையோடு சென்றால் ஏன் உன் குழந்தை கால் வளைந்திருக்கிறது என்று மற்றவர்கள் கேட்கும் கேள்விகள் இன்னும் எங்கள் மனதை காயப்படுத்தியது. அதனால் அநேக நேரங்களில் திருமணம் மற்றும் அநேக நிகழ்ச்சிகளுக்கு போகாமல் இருந்திருக்கிறோம். மருத்துவமனைக்கு சென்று அநேக சிகிச்சைகளை மேற்கொண்டும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது. அதனால் முன்பு செய்து வந்த எல்லா சிகிச்சைகளையும் நிறுத்திவிட்டு என் மகனுக்காக தினந்தோறும் இயேசுவிடம் விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். தினந்தோறும் காலை 6:30 மணிக்கு சத்தியம் டிவியில் ஒளிபரப்பாகும் இயேசுவுடைய டிவி நிகழ்ச்சியை பார்த்து தினந்தோறும் ஜெபம் செய்வேன். அதாவது சத்தியம் தொலைக்காட்சியில் தினமும் காலை 6:30லேருந்து 7 வரை நாம் இயேசுவுடைய நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. அதில் ஒவ்வொரு நாளும் தெய்வ செய்திருக்கோம், சில நாள் சாட்சிகள் செய்திருக்கோம். அது நிறைய பேர் அதில் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அப்படி தான் அவங்க தெய்வ செய்தியை கேட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க. இயேசுவுடைய டிவி நிகழ்ச்சியை பார்த்து தினந்தோறும் ஜெபிப்பேன். மேலும் தினந்தோறும் 4 மாவடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு தினந்தோறும் ஜெபித்து வந்தேன். தினமும் டிவி நிகழ்ச்சியை பார்த்து அவங்க ஜெபிப்பாங்க. ஒரு ஜெப உதவிக்கு நம்முடைய சென்டரில் 24 மணி நேரம் ஜெபிக்கிற ஆட்கள் நியமிச்சிருக்கிறோம். எந்த நேரமாக இருந்தாலும், இரவு நேரம், அதிகாலை நேரம், பகல் நேரம், இரவு கால் பண்ணால் உடனே பேசி ஜெபிப்பாங்க. தினமும் ஜெபிச்சிருக்கிறாங்க. என்ன நடந்தது பாருங்க. இப்படி நான் ஜெபிக்க கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து என்னுடைய மகன் கொஞ்சம் கொஞ்சமாக பாதத்தை ஊன்றி நடக்க ஆரம்பித்தான். இப்பொழுது அவன் நன்றாக நடக்கிறான், ஓடுகிறான். இப்பொழுது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பிறவிலேயே வளைந்து போயிருந்த என் மகனுடைய பாதத்தை நேராக்கி அற்புதம் செய்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பிறவி குறைபாடுனாலே டாக்டர்ஸே கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் பார்ப்பாங்க. இடையில வந்ததுன்னா சுகமாக்க முயற்சி பண்ணலாம். பிறவி குறைபாடு, அதுக்கு சில ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இவனுடைய பாதம் வளைந்து இருந்தது. வெறும் குதிக்காலை வச்சு தான் நடப்பான். அவங்க விசுவாசத்தோடு ஜெபித்தாங்க. அதான் கவனிங்க, அவங்க விசுவாசத்தோடு தினமும் ஜெபித்தாங்க. உங்கள் குழந்தை பாதிக்கப்பட்டிருந்தால் பெற்றோர் உங்கள் குழந்தை மேலே கை வைத்து தினமும் நீங்கள் ஜெபித்தீங்கன்னா கட்டாயம் அற்புத மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இவங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வரைக்கும் ஜெபிச்சாங்க. அற்புதமான சுகம் பாருங்கள். அடுத்து சகோதரி ஜெனிஃபர் திருச்சியிலிருந்து சகோதரி ஜெனிஃபர், இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். எனக்கு திருமணமாகி 3வது மாதத்தில் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றேன். பரிசோதித்த மருத்துவர், உங்களுடைய கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறது, உடனே அறுவை சிகிச்சை செய்து அகற்றிவிட வேண்டும் என்று கூறினார்கள். அதனால் கடந்த 2023 வருடம் ஜூன் மாதத்தில் என்னுடைய கர்ப்பப்பையில் உள்ள கட்டி அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது.
பின்பு கடந்த ஏப்ரல் மாதம் பரிசோதித்து பார்த்தபோது அந்த கட்டி மறுபடியும் வளர்ந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த மே 1 நால்மாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்தில் வைத்து தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக நடைபெற்ற 12 மணி நேர உபவாச ஜெபத்தில் நானும் என் கணவரும் கலந்து கொண்டோம். காலையிலிருந்து இரவு வரை தேசத்திற்காக ஜெபம் நடந்தது. இறுதியாக நீங்கள் கூடி வந்திருந்த ஜனங்களின் சுகம் மற்றும் விடுதலைக்காக ஜெபம் செய்தீர்கள். அப்பொழுது கட்டி உள்ளவர்கள் முன்பாக வரும்படி அழைத்தீர்கள். அப்பொழுது நானும் முன்பாக சென்று என்னுடைய வயிற்றில் கைகளை வைத்து விசுவாசத்தோடு ஜெபம் செய்தேன். ஜெபம் முடிந்து வீட்டிற்கு சென்ற பின்பு 3 முறை ஸ்கேன் எடுத்து பரிசோதித்து பார்த்ததில் என்னுடைய கர்ப்பப்பையில் கட்டி இல்லை என்று ரிசல்ட் வந்தது. எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம். இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. ஜெபத்தை கேட்டு என் வயிற்றில் இந்த கட்டியை மறை செய்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்ப்பப்பையில் கட்டி டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ஒரு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, திரும்பவும் கட்டி வந்து விட்டது. அந்த நேரத்தை மே 1 நம்ம இந்தியாவுக்காக தேசத்துக்கான 12 மணி நேரம் ஆசீர்வாத ஜெபம் வைத்ததில் நிறைய தேவ பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபித்தாங்க. தேசத்துக்காக ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. அதனுடைய ஆசீர்வாதத்தை இனி நம்முடைய இந்திய தேசத்திலே நம்ம பார்க்க போகிறோம். ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறதை பார்க்க போகிறோம். எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் வியாதியஸ்தர், முக்கியமாக கட்டி உங்களுடைய உடம்பில் இருந்தால் முன்னால் வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஜெபிச்சாங்க. நீங்களே ஜெபிங்க, ஏசு அற்புதம் செய்வார். அவங்கள உற்சாகப்படுத்தினேன். அவங்க தான் ஜெபிச்சாங்க. நான் அவங்க மேலே கை வைத்து எல்லாம் ஜெபிக்கலை. அவங்களே ஜெபிச்சாங்க. நிறைய பேர் சுகம் பெற்றாங்க. அன்னைக்கு ஒரு ஆள் இல்லை, ஒருத்தர் சாட்சியலுங்க நிறைய பேர் அன்றைக்கே சாட்சி சொன்னாங்க. நிறைய பேருடைய சரித்திருந்த கட்டிகள் மறைந்தது. பாருங்கள், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நீ ஜெபிச்சாலாம் கேட்க மாட்டேன், மோகன்லாஸ் ஜெபிச்சா தான் அற்புதம் செய்வேன், அதனால் நீ போ, அப்படிலாம் இயேசு சொல்ல மாட்டார். நீங்கள் ஜெபித்தாலும் உங்களுடைய ஜெபத்தை கனம் பண்ணி அற்புதம் செய்கிற ஆண்டவர் இயேசு. அதனால் அவங்களே ஜெபிச்சு தான் கட்டி மறைஞ்சு போச்சு. அவங்களுக்கே அது ஆச்சரியம். நான் தான் ஜெபம் பண்ணேன், கட்டி மறைஞ்சு போச்சுதே. ஆமாம், காரணம் என்ன? இயேசு தான் அற்புத காரணம். மோகன்லாசரஸ் அல்ல. அவர்கிட்ட ஜெபிச்சா போதும் உங்களுக்கு அற்புதம் நடத்தும். வீட்டிலே அற்புதம் நடந்துடும். மாதிரி எத்தனை சாட்சிகளை நான் பார்த்துருக்கிறேன். சரி, இப்போது இன்னொரு சகோதரி கும்பகோணத்திலிருந்து எழுதியிருக்கிறாங்க. சகோதரி முத்துலட்சுமி கும்பகோணத்திலிருந்து எழுதியிருக்கிறாங்க. 2021 என்னுடைய சரீரத்தில் திடீரென்று பலவீனம் ஏற்பட்டது. கைகளும் கால்களும் மரத்து போய்விடும். இதனால் கையால் பாத்திரத்தை பிடித்து கழுவ முடியாது, துணி துவைக்க முடியாது, காலும் மரத்து விடுவதால் மாடிப்படி ஏற முடியாது. உடல் எப்பொழுதும் சோர்வாகவே இருக்கும். இதனால் வீட்டு வேலைகளை ஒழுங்காக செய்ய முடியாது. இதற்காக மருத்துவமனைக்கு சென்றோம். பரிசோதித்த மருத்துவர் உங்களுக்கு தைராய்டு பாதிப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி மருந்து மாத்திரைகளை கொடுத்தார்கள். 2 வருடமாக தைராய்டு பிரச்சனைக்காக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு வந்தேன். ஆனாலும் என் சரீரத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2023 மே மாதத்தில் நால்மாவடியில் தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபத்தில் கலந்து கொண்டேன். ஜெப நேரத்தில் இயேசுவிடம் மிகுந்த பாரத்தோடு அழுது ஜெபித்தேன். ஜெபித்துவிட்டு சென்ற சில நாட்களிலேயே என் சரீரத்தில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. 2023 ஜூலை மாதத்தில் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்து பார்த்ததில் ரிசல்ட் நார்மல் என்று வந்தது. இப்பொழுது முன்பு இருந்த எந்த பாதிப்பும் சரீரத்தில் இல்லை. நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். எல்லா வேலைகளையும் நன்றாக செய்கிறேன். ஜெபத்தை கேட்டு 2 வருடமாக எனக்கு இருந்த தைராய்டு பிரச்சனையை மாற்றி பரிபூர்ண சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. 2 வருஷம் தைராய்டு பிரச்சனை. அவங்க பாருங்கள், விசுவாசத்தோடு அழுது இயேசுவிடத்தில் வந்து ஜெபித்தாங்க. அதே நாளில் இயேசு தொட்டார். அன்றைக்கோடு தைராய்டு பிரச்சனை மாறினது. உங்களுக்கு அப்படி ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுடைய சரீரத்தை பாதிக்கிறது. தைராய்டு பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு கட்டியாக இருக்கலாம், ஆஸ்துமாவாக இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு நோய் உங்களை தாக்கி உங்களை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு இயேசு தொட்ட உடனே உங்கள் சரீரத்தில் மாற்றம் வரும். விசுவாசிங்க.
அடுத்து ஒரு சகோதரி சுதா, மும்பை. இரத்தத்தில் ஒரு பாதிப்பு, அது இயேசு எப்படி குணமாக்கி இருக்கிறார்னு பாருங்க. சகோதரி சுதா மும்பையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. கடந்த ஏப்ரல் மாதத்தில் பைல்ஸ் ஆப்ரேஷனுக்காக நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். அப்பொழுது என்னுடைய இரத்தத்தை பரிசோதித்த போது என்னுடைய கல்லீரலில் HCV என்கிற வைரஸின் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் கூறினார்கள். இந்த வைரஸ் தாக்கினால் கல்லீரலை கொஞ்சம் கொஞ்சமாக பழுதடைய செய்துவிடும் என்றும் இரத்தத்தின் மூலமாக மற்றவர்களுக்கும் பரவும் தன்மை உள்ளது, உயிருக்கே ஆபத்தாகும், இதற்கு சரியான மருந்து மாத்திரைகள் இல்லை என்றும் மருத்துவர்கள் கூறினார்கள். மருந்தே அதுக்கு கண்டுபிடிக்கலை. அந்த மாதிரி ஒரு வைரஸனுடைய தாக்குதல். ஏன்னா ஆப்ரேஷனுக்கு முன்னால் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்கள்ல, அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க இந்த ஒரு வைரஸ் உங்களை தாக்கி இருக்கிறது, இது கல்லீரலை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விடும். அதனால் அவன் சொல்கிறாங்க, இதை கேட்ட நாளிலிருந்து எனக்குள் மன அழுத்தம் வந்து விட்டது, இதனால் இரவில் தூங்க முடியாது, சரியாக சாப்பிட முடியாது, எப்பொழுதும் ஒருவித பயம் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த மே மாதம் 5ஆம் தேதி 4 மாவட்டத்தில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு எனக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஒரு சகோதரி மிகுந்த ஆறுதலாக எனக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தார்கள். நானும் இயேசுவிடம் இயேசுவை அறியாதவர்களுக்கு 10 பைபிள் வாங்கி கொடுக்கிறேன், எனக்கு சுகம் தாரும் என்று பொருத்தனை செய்து ஜெபித்தேன். கடந்த 10ஆம் தேதி மறுபடியும் பரிசோதித்து பார்த்ததில் ரிசல்ட் நார்மல் என்று வந்தது. ஜெபத்தை கேட்டு என் இரத்தத்தில் இருந்த வைரஸ் கிருமி அழித்து போட்ட இயேசுவுக்கு மகிமை செலுத்துகிறேன். பார்த்தீங்களா, அவங்க ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிச்சாங்க. இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஒரு பொருத்தனை, அதுதான் சரியான பொருத்தனையாக இருக்கும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அவங்கள பிளட்டில் இருந்த அந்த நோய் கிருமியை கர்த்தர் அழித்து பரிபூர்ண சுகம் தந்து விட்டார். இன்றைக்கி உங்கள் சரீரத்தில் கூட உங்களுடைய இரத்தத்தில் பாதிப்பு என்று சொல்லலாம். எந்த பாதிப்பையும் மாற்றி குணமாக்க இயேசு வல்லமை உள்ளவர். சரி, இப்போது 2 சாட்சியை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முதலாவது சகோதரி லோகேஸ்வரி, ராமேஸ்வரத்தில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம். அங்கேருந்து 25 வருஷமாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. இயேசு எப்படி அவங்களுக்கு அற்புதம் செய்தார்னு அவங்களே சொல்கிறாங்க. சகோதரி லோகேஸ்வரி ராமேஸ்வரத்துலேருந்து அந்த 25 வருஷமான ஒரு பிரச்சனை. சின்ன வயசுலேருந்து மூச்சு திணறல், மூச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை அவங்க சொல்லும்போது, எவ்வளோ கஷ்டம். அதனால் 25 வருஷமாக பாதிக்கப்பட்டுக்குள்ள இருந்த ஒரு மகள், இருதயத்தில் இருக்கிற வால்வு அதனுடைய காரியம்தான் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க ஜெபிக்க வந்தபோது 4 மாவட்டியில் ஆலோசனை கொடுத்து ஜெபிக்கிறதுக்கு நிறைய தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க, சகோதரர்கள் சகோதரிகள். அதுக்காக ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்டு தினமும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இங்கே எப்போவுமே ஜெபிக்கிற ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து அவங்க ஜெபிச்சாங்க. சிலருக்கு ஆலோசனை கொடுத்து எப்படி சுகத்தை பெறணும், எப்படி ஜெபிக்கலாம் சொல்லி எண்ணெய் பூசிலாம் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் தொட்டார். என்ன, வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது சுகம் அடைவார்கள் என்று இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அதன்படி ஜெபித்த உடனே மாற்றம் பாருங்களேன். 25 வருஷமாக அந்த பிரச்சனையை மாற்றி, அப்படின்னா என்ன அர்த்தம், இருதயத்தில் இந்த வால்வை ஆண்டவர் சரிப்படுத்திட்டார். ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தான் சரிப்படுத்த முடியும். இயேசுடைய ஒரு தொடுதல் எல்லாத்தையும் சரியாக்கிவிடும். ஒரு அற்புதமான சுகம். பார்த்தீங்களா, உங்கள் வாழ்க்கையில் கூட 25 வருஷம் இது மாதிரி பல வருஷ வியாதி, தீராத வியாதியாக இருக்கலாம், இயேசுவால் குணமாக்க முடியும். நீங்கள் விசுவாசித்து இன்றைக்கு ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இன்னொரு சகோதரி சூரிய வான்மதி, ஈரோட்டில் இருந்து சூரிய வான்மதி, 7 வருடம் அவங்களுடைய நிந்தை எப்படி ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். குழந்தை இல்லையே என்ற ஒரு நிந்தை பரிகாசத்தை மாற்றி தேவன் எப்படி அற்புதம் செய்திருக்கிறார் என்பதை அவங்க சொல்கிறார். 7 வருட நிந்தை ஆண்டவர் மாற்றி அப்படி துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் இருதயம் காயப்பட்டு மற்றவருடைய வார்த்தையினால் வேதனைப்பட்டு நிற்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார்.
இன்றைக்கு ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கும். ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்றதுனால அவங்கள அற்பமாய் பேசுவது, அவங்கள ஒதுக்கி வைப்பது, இது எங்கேருந்து கற்றுக்கொண்டாங்கன்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து அந்த பாவத்தை செய்யாதங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா இன்னதும் உங்கள் பக்தியினாலோ பரிசுத்தத்தினாலோ கிடைச்சேன்னு நினச்சிங்களா? தேவன் கிருபையாக தந்திருக்கிறார், அவ்வளவுதான். அதுக்காக மற்றவர்களை அற்பமாய் பேசுவது, ஒரு பொது இடத்துல அவங்களை புறம்பாக்குவது. நான் சொல்கிறேன், அவங்கள தான் முன்னால் கூப்பிட்டு செய்ய சொல்லணும். அவங்க கையில் குழந்தைய கொடுத்து நீ ஆசீர்வதிமான்னு சொல்லணும். மற்ற எல்லாரையும் விட அவங்க தான் மனதார ஆசீர்வதிப்பாங்க. சோதித்து பாருங்கள். இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை செய்து சாபத்தை தேடி கொள்ளாருங்க. ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணுமே தவிர அவங்கள மேலும் மேலும் காயப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு தானே மற்றவங்களை அற்பமாக நீங்கள் ஒதுக்குறீங்க. அதுவே உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். எந்த குழந்தையினால பெருமைப்பட்டு இன்னொருத்தர் அவமானப்படுத்துகிறீங்களோ அதே குழந்தையினால நீங்கள் அவமானப்பட்டு இருக்கிற சூழ்நிலை வந்துடும். தயவுசெய்து அந்த பாவத்தை செய்யாருங்க. அது மாதிரி ஒருத்தர் இருந்தால் அவங்கள கூப்பிட்டு சபை நடுவில் கனப்படுத்தி அவங்கள செய்ய வைங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் இந்த மாதிரி நடந்து கொள்கிறீங்க? அது செய்யக்கூடாது. தயவுசெய்து இந்த பாவத்தை செய்யாத. உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருங்க. பாருங்கள், இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார்ல, எந்த முகத்தை வச்சுட்டு அவங்கள்ட்ட பேசுவீங்க? உங்கள் மூஞ்சி எங்கே வச்சுக்கிடுவீங்க? ஒதுக்கி ஒதுக்கி தள்ளினீங்களே, பரிகாசம் பேசுனீங்களே. இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார்ல, அப்போ அந்த எதை வச்சு நீங்கள் பேசுவீங்க? தயவுசெய்து அந்த பாவத்தை செய்யாருங்க. சரியா? அந்த மாதிரி உள்ளவங்களை கூப்பிட்டு கனப்படுத்தி சந்தோஷப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்துவார். சரி, இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். 5 நிமிடம் ஜெப நேரம். இவ்வளோ அற்புதம் கேட்டிங்களா? பிறவி குறைபாடை மாற்றிருக்கிறாரு, கட்டிய மறைய செஞ்சிருக்கிறாரு, ரத்தத்தில் இருக்கிற பிரச்சனையை இயேசு மாற்றி இருக்கிறாரு, குழந்தை செல்வத்தை அருளி இருக்கிறாரு, 25 வருஷ வியாதியை மாற்றிட்டாரு. என்னென்ன அற்புதம்லாம் இயேசு செய்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? இன்றைக்கு செய்திருக்க. என்றைக்கோ செய்தாங்க, எப்போவோ நடந்துச்சு, முன்னோர் சொன்னாங்க. இல்லை, இப்போ செய்த அற்புதங்கள். இப்போவும் இயேசு உயிரோடு இருக்கிறார், அற்புதம் செய்கிறார் என்பதற்கு இவங்க சாட்சிகள். அப்போ உங்களுக்கு செய்வார். நீங்கள் முதலாவது 2 காரியம். உங்களுக்கு ஒரு பாவத்திலேருந்து விடுதலை வேணும். மதுபானம், போதை வஸ்துகள், தவறான பழக்கம் விடுதலை வேணும்னா இருதயத்தில் கை வைத்து இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாவ கட்டுகள் இந்த விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கணும். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிக்கணும். உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் அவங்க மேலே கை வைத்து ஜெபிங்க. ஆஸ்பத்திரியில் யாராவது வியாதியோடு படுத்திருந்தால் பக்கத்தில் உள்ளவங்க அவங்க மேலே கை வைத்து ஜெபம் செய்யுங்க. குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி சேர்ந்து கை கோர்த்து ஜெபம் பண்ணுங்க. அல்லது அவங்க யாராவது பக்கத்தில் கணவனும் மனைவி இல்லாட்டாலும் நீங்கள் அவங்க மேலே கை வச்சு உருமனப்பட்டு, ஆண்டவரே நான் இவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி இணைந்து ஜெபிங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். குழந்தைகள் மேலே பிறவி குறைபாடு, மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், அதாவது மூளை வளர்ச்சி கொண்டின பிள்ளைகள், இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டு ஹைப்பர் ஆக்டிவில் இருக்குது, இந்த குழந்தை இந்த மாதிரினா கை வைத்து ஜெபிங்க, விசுவாசிங்க. பிறவி குறைபாடை சரிப்படுத்துகிற ஆண்டவர். இப்போ 5 நிமிடம் தான். அப்படியே கண்களை மூடுங்க. நீங்கள் எண்ணெய் சிதறாமல் இருக்கிற கண்களை மூடி இயேசுவை கண்பனால் நிறுத்தி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்களே ஸ்தோத்திரம், இப்போ எங்கள் வீட்டில் என் பக்கத்தில் இருக்கிறீங்க ஸ்தோத்திரம், என் ஆஸ்பத்திரியில் எங்கள் பக்கத்தில் நீங்கள் நிற்கிறீங்க நன்றி, நாம் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், என்னை தொடுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகணும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகிறேன். ஜெபிங்க ஜெபிங்க, இயேசுடைய பெயரை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் மனைவிக்கு என் கணவருக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய பெயரை சொல்லுங்க, விசுவாசிங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் தான் இயேசு நின்று கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போதே அவருடைய வல்லமை தொடும். இப்பொழுதே அவருடைய தழும்புள்ள கரம் நீட்டப்படுகிறது. அவருடைய தொடுதலை சிலர் உணர்கிறீங்க. யாரோ என்னை தொடுகிறார்கள் என்பதை உணர முடிகிறது. வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம். கேன்சர் கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். பிறவி குறைபாடுகள் இயேசுவின் நாமத்தில்
நீங்குகிறது. உங்களுடைய குழந்தைகளுக்குள்ள அற்புத மாற்றம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் துதிங்க. வியாதி படுக்கை மாறுகிறது. மரண கட்டுகள் மாறுகிறது. ஆஸ்பத்திரியிலிருந்து உயிரோடு வீட்டுக்கு செல்ல முடியுமான்னு யோசிக்கிறீங்க. இயேசு உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். மரண கட்டுகள் மாறுகிறது. சுகம் பெற்று எழும்புவீங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தொடுகிறதற்காய், விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இருதயத்தில் கை வைத்த பயத்தின் ஆவி விலகட்டும். டிப்ரெஷனை கொண்டு வருகிற சாத்தானை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். அப்படி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். பாவ ஆசைகள் என்னை விட்டு விலகட்டும். பாவத்தில் இந்த விடுதலை உண்டாகட்டும். சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. சொல்லி ஜெபிக்க 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 அற்புதம் நடக்கிறது. விசுவாசத்தோடு சொல்லுங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ளவர்களாய் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கேளுங்க, விசுவாசிங்க. இப்போ அப்படியே வல்லதுகரம் வைத்தங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க. நீங்கள் துதிக்க துதிக்க வல்லமை சரீரத்துக்குள் இறங்குகிறாரு. இருளின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறாரு. இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை வீட்டுக்குள் இறங்குகிறது. மந்திர பெல்லிசோனிய கிரியைகள் எல்லாம் எரிகிறது. உங்களுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுதலை, மன அழுத்தத்திலிருந்து விடுதலை, உங்களுடைய பொல்லாத நோய் படுக்கையிலிருந்து விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடுகிறீர் நன்றி. என் குழந்தையை தொட்டு குணமாக்குகிறீர் நன்றி. எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை தருகிறீர், சுகம் தருகிறீர். இயேசுவே உமக்கு நன்றி. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே நீர் கொடுக்கிற விடுதலைக்காய் சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தையும் கேட்டீர். இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்து விட்டீர். நானும் அதை விசுவாசிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து விசுவாசித்து உம்மை துதிக்கிறேன். ஒவ்வொருவரும் அற்புதத்தை கண்டு மகிழட்டும். இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார். ஆமேன்.